அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. நான் உங்கள் சேர்ந்து. நாங்க இன்னைக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னா, வந்திருக்கோம்ன்றதை விட நாங்க இருக்கிற இடத்துல தான் இருக்கோம். மட்டக்களப்பு கழுதாவளையில் தான் நிற்கும். இதான் எங்களோட ஸ்டூடியோ. அதாவது என்னண்ட வேலை ஸ்டூடியோ தொழில் தான் அவர் செய்கிறாரு. அதாவது போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி அப்படியான வேலை தான் செஞ்சு கொண்டு இருக்காரு. இப்போ நாங்கள் அந்த இடத்துல தான் நிற்கும். இப்போ என்ன விஷயத்துக்காகன்னு சொன்னால், இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக ஹெல்பிங் வீடியோஸ் தான் போட்டு கொண்டு வரோம். ஆரம்பத்தில் இந்த இடங்களை சுற்றி காட்டி அப்படியான வீடியோஸ் போட்டிருந்தோம். இப்போ இடையில 2 நாள் வீடியோ போட முடியாமல் போயிட்டு, உண்மையில் எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு சரியான தடுமல் தலைவலியாக இருந்தது. அப்போ அதால் எங்களுக்கு போய் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாமல் போயிட்டு, இப்போ இன்றைக்கு நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று எடுக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்கோம். அது என்ன விஷயம்னு சொன்னால், எனக்கும் அது ஒரு சர்ப்ரைஸான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்ன இதில் பூரண விளக்கம் என்னென்னு சொன்னால், நாங்கள் ஹெல்பிங் வீடியோஸ் செஞ்சுட்டு இருக்கக்குள்ள எங்களோட வீடியோஸை பார்த்துட்டு சிங்கப்பூர்ல இருந்து பாஸ்கரன் ஐயா தான் நிறைய உதவிகள் செஞ்சிருந்தாரு, செஞ்சு கொண்டு வராரு. அப்போ அந்த வகையில் அவர் ஹெல்பிங் சம்மந்தமாக பேசுறதுக்கு ஃபோன் எடுத்திருந்தவர். என்ன அந்த ஃபோன் எடுத்திருந்த டைம்ல தான் எனக்கு இப்படி தடுமல், கொஞ்சம் தும்மல், அந்த பிரச்சனையா இருந்த காலையில் எழும்பின உடனே அந்த தும்மலா இருந்தது. அந்த டைம்ல தான் கேட்டிருந்தாரு, என்ன தங்கச்சி உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி. இப்படித்தான் இருந்தாப்புல இப்படி தடுமல் தும்மலா இருக்குன்னு சொல்லி, அது கொஞ்ச நாள் அப்படித்தான் இருக்கு, என்னன்னு தெரியலன்னு சொன்னேன்னா. அவர் சொன்னாரு தனக்கும் அப்படித்தான் இருந்ததாம். இப்போ அங்க ஒரு மருந்து ஒன்று எடுத்தவராம். அந்த மருந்து போட்டு அவருக்கு ஓகே ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அவர் சொல்லியிருந்தாரு, அந்த மருந்தை வாங்கி அனுப்புறேன்னு தான் சொன்னவர். அப்ப எனக்கும் அந்த அளவுக்கு அங்கிருந்து அந்த மருந்தை வாங்கி அனுப்ப சொல்றதாண்டு ஒரு தயக்கமா தான் இருந்தது. அப்ப ஐயா சொன்னாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் அதுவும் அடுத்தது இந்த தடுமலுக்குரிய ஒரு பெனடோலும் இருக்காமன்னு சொன்னாரு. அப்ப அந்த ஹிமாலயாவோட ஒரு டேப்லெட்டும் பெனடோலும் வாங்கி, இந்த தடுமலுக்குரிய பெனடோலும் வாங்கி அனுப்பி விடுறேன்னு உங்களோட அந்த இருக்கிற அட்ரஸை தாங்கன்னு சொல்லி, அப்ப நான் அட்ரஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கு பிறகுதான் ஐயா சொல்லியிருந்தார் ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் சொன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸா, கொஞ்சம் சில சாமான் அனுப்புறோம்னு சொல்லுங்க. ஆமாம், அது வந்ததுக்கு பிறகு பாருங்க, இன்னும் கொஞ்சம் சாமான் அதோட சேர்த்து அனுப்பியிருக்குன்னு சொன்னாரு. ஐயா பெட்டி அனுப்பிட்டாரு. அதை அந்த பிரிச்சு எடுத்து பாக்குறதுக்கு உடல்நிலையும் சரியா இல்ல. அதோட கோயில்ல, எங்கட ஊர்ல இருக்கிற கோயில்ல தீப்பாயிர ஒரு நிகழ்வு ஒன்று இருந்தது. அப்ப நானும் வேணும் நான் அந்த நிகழ்வுக்கு போயிருந்தோம். என்ன தீப்பாஞ்ச நாங்க. அதோட இன்றைக்கு எனக்கும் டைம் இல்லை. நான் இப்பதான் வெட்டிங் ஃபங்க்ஷன் ஒன்று போயிட்டு வந்திருந்தேன். இங்க வந்தா கரண்ட் இல்லை. கரண்ட் எல்லாம் இப்போ கொஞ்சம் நேரம் இருந்து நாங்க கடையில இருந்துட்டு இப்போ கரண்ட் வரதான் திரும்ப வீடியோ எடுக்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி, என்ன விஷயம் ஐயா அனுப்புறது காட்டத்தானே வேணும். நிறைய கதைச்சிட்டு இருக்காம அதையே பார்ப்போம் நம்ம. பெரிய பாப்பொட்டியா வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. ஐயா என்ன திங்ஸ் அனுப்பியிருக்காருன்னு சொல்லி இன்னும் ஓபன் பண்ணி பார்க்கல. நான் ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் ஐயா என்னென்ன அனுப்பியிருக்காருன்னு. அதோட ஐயா முக்கியமா இன்னொரு விஷயமும் கேட்டிருந்தாரு. இப்ப பெனடோலும் அந்த டேப்லெட்டும் மட்டும் அனுப்புறதோட உங்களுக்கு எதுவும் தேவைன்னு சொன்னா சொல்லுங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் சொன்னேன், அந்த வெயிலுக்கு பைக்ல போற நம்ம அந்த டைம்ல அந்த சன் கிளாஸ் இருக்கும், அதுவும் முடிஞ்சா சாக்லேட் வாங்கி அனுப்புங்க, வேற ஒண்ணுமே தேவையில்லைன்னு சொல்லி சொன்னேன் நான். ஐயா தான் சொல்லியிருந்தாரு, இல்ல அந்த பெட்டி போடுறதோட இன்னும் கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்ட்ராவா திங்ஸ் எல்லாம் வாங்கி அனுப்பியிருக்கேன், நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்து அப்ப தெரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி. எனக்கும் இது சர்ப்ரைஸா தான் இருக்கு, என்ன இருக்கும்னு சொல்லி தெரியல. பார்க்க இந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுவோமா? நான் ரெடியா தான் இருக்காரு. 2-3 நாளா இதை பார்த்துட்டு பேசாம இதை பாக்குறேன். நம்ம வீடியோ எடுக்கணுமே என்று சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தவர். முதலாவதா
சின்ன சின்ன டூல்ஸ்கள் வைக்கக்கூடிய மாதிரி பேக் என்ன வச்சு இது வந்து நோட் புக். கண்டிப்பாக தேவை நமக்கு என்ன. நோட் புக் அதோட வந்து இந்த கிளியர் பேக், நல்ல பேக். இந்த நம்ம பைக்ல தானே போறோம், நம்ம இந்த மழை பெய்யுற டைம் எல்லாம் வந்து போன் இந்த நோட் புக் எல்லாம் வந்து இதுக்குள்ளே வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சரி, அதை வைங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த திங்ஸ் தான். அடுத்ததா வந்து இந்த ஒரு டேப்லெட். சாக்லேட். இது உண்மையில வந்து வேற என்ன அடுப்பு சொல்ல, நான் சாக்லேட் உண்மையில சொல்லியிருந்தேன். நான் பரவாயில்ல, எனக்கு சிங்கப்பூர் சாக்லேட் வந்திருக்கு. சரி, அடுத்தது வந்து இந்த டேப்லெட். இதான் வந்து அந்த தும்மல் தடுமல் இருக்கிறதுக்கு நல்ல டேப்லெட்டான்னு சொல்லி ஐயா சொன்னார். எனக்கு எல்லா திங்ஸையும் விட இதான் உண்மையில முக்கியம். ஏன்னு சொன்னா இப்பவே எல்லாமே இருக்கு, சரியான தும்மலா இருக்கு. அது ஃபுல்லாக இது ஃபுல்லாக அதுதான், நிறைய டேப்லெட் இருக்கு அதுக்குள்ள. அதோட வந்து இது ஒரு பேக் கொண்டு இருக்கு. இது ஐயா வந்து ஒரு தரம் என்கிட்ட கேட்டவர், ஃபோன்ல சார்ஜ் இல்லைன்னு சொன்ன டைம் பவர் பேங்க் இருக்கான்னு சொல்லி. நான் சொன்னேன் நான் இல்லை பவர் பேங்க்னு சொல்லி. இப்போ அதுக்காகத்தான் இந்த பவர் பேங்க் அனுப்பியிருக்கார். அது வெயிட்டா இருக்கு. தூக்கி பாருங்களேன். அதோட இதுல பில்லும் இருக்கு. 60 ரூபாய் இருக்கு, $60 சிங்கப்பூர் டாலர். 59.90 $59.09. சரி, இதை அப்படியே வைங்க நீங்க. நெக்ஸ்ட் இது அந்த அதோட பேக் தான். அடுத்தது வந்து இதான் அந்த பெனடோல் கோல்ட் ரிலீஃப், அந்த தடுமலுக்குரிய பெனடோல் இதான். இது ரெண்டும் தான் எனக்கு உண்மையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இப்போதைக்கு, சரியான. அடுத்தது இன்னும் ஒரு பேக் கொண்டு இருக்கு. இதுக்குள்ளேயும் ஏதோ திங்ஸ் இருக்கு. நீங்க சொன்னது சரிதான், இந்த இருக்கு. இங்க இருங்க, இது உங்களுக்கு டேப்லெட். நல்லா தான் இருக்கு, வைங்க. என்ன அந்த டேப்லெட் எனக்கு இந்த மாதிரி, இந்த டேப்லெட் உங்களுக்கு என்னவா இருக்கு மட்டும் சொல்லுங்க பாப்பா. இது பாடி ஸ்ப்ரே மாதிரி க்ளோன் சொல்றீங்களா? சரி பாப்போமே, எனக்கு என்னவோ இது நான் வித்தியாசமா தான் இருக்கு. அம்பர்லா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இது கவர் நினைக்கிறேன். ஓ, நல்ல செட்டப் உண்டு, சின்னதா இருக்கு. பேக்ல எல்லாம் கொண்டு வரதுக்கு இன்னும் உங்களோட ஷர்ட் கலருக்கு மெச் ஆகுதுன்னு எடுத்துட்டீங்க போலன்னு ரொம்பலாம் இருக்கு. சரி போதும். அடுத்தது வந்து வெயிலு கண்டிப்பா தேவைதான். இதுவும் கண்டிப்பா தேவைதான். ஐயாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சோ தெரியல, உண்மையில என்னென்ன தேவை இருக்கோ அதுக்குரிய மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த பிடிங்க, இதுக்குள்ள வேற ஒண்ணு. இந்த இதுக்குள்ள வேறு ப்ளூடூத் இயர்போன் பாருங்க.
ம். அப்புறம் இதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும் இப்போ. கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததை பார்ப்போம். இதுக்குள்ளேயும் வந்து இந்த கிளாஸ் தான் இருக்கு. சன் கிளாஸ். சன் கிளாஸ் தான். எல்லாம் முக்கியம் தேவையான விஷயம் தான். பைக்கில் போகக்குள்ள டஸ்ட்டு அதில் பில்லும் இருக்கு 63.050. சரி இது இந்த வைங்க போதும் போட்டுருந்தா உங்களுக்கு பிறகு இல்லை போல. அடுத்தது தான் வந்து இன்னொரு பேக் கொண்டு இருக்கு. இதுக்குள்ளேயும் கொஞ்சம் திங்ஸ் இருக்கு. இந்த பெட்டி எதுக்குங்க? இதுக்குள்ள வந்து அந்த மறந்துடுறா. அந்த பெனடோல் தான். அதே பெனடோல் இல்லை இல்லை, இது அது வந்து ஃபுல்லா ப்ளூ கலர்ல இருந்த. இது வந்து கொஞ்சம் மற்ற பெனடோல். இது வந்து அந்த மூச்சு சுவாசிக்கக்குள்ள அந்த மூக்கு அடைப்பா இருக்கிறதுக்கு அந்த பெனடோல் வைங்கிறது. இது வந்து வேந்தனுக்கு தான் இந்த பர்ஸ் வந்துருக்கு. இது வந்து காசி வைக்கிறது அப்படியா? அதாவது நம்ம இப்போ இடுப்புல அடிச்சுட்டு கொண்டு போவோம். அடுத்தது வந்து இந்த கிச்சன் திங்ஸ் கொஞ்சம் இருக்கு. அதாவது நம்ம இப்போ சாப்பாடு எடுத்து சாப்பிடுவோம். அதாவது சின்ன சின்ன கூட நான் இது எங்க வந்திருக்கேன் தெரியுமா? நம்மளோட வடை பட்டிஸ் கடையில் அதுக்கும் கூட எடுத்து வைக்கிறது. அந்த திங்ஸ் வந்து 3 இருக்கு. சரி, இது அம்மாட்ட கொண்டு கொடுக்கும். இதுவும் வந்து இந்த என்னது குட்டி பர்ஸ். இது வந்து இதுவும் ஒரு கிளாஸ். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. தனி ஒரு கவர்ல இருக்கு. இது பெருசு, உங்களுக்கு தான் சரி வரும்போது சேஃப்டி அப்படி இருக்குன்னு நல்ல. என்னோட டஸ்ட்டுகள் படாது பைக் போறதுக்குள்ள. டஸ்ட் கண்ணுக்கு வந்து இந்த இருக்காது துடைக்கிறது. அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு திங்ஸ் இருக்குது. என்ன மொபைலா? ஃபோன். Oppo A60. எதிர்பார்க்கவே இல்லை உண்மைக்கு. இதா இருக்கு பிரியாவுக்கா எனக்கா இந்த போன்? எனக்கு தான். இந்த போனை தான் யூடியூப் சேனலுக்கு வீடியோட பாவிக்க தொடங்கிட்டாங்க. அப்போ எனக்கு தான் போன் பிரியா. இது என்ன? அந்த கார்டு மெமரி கார்டு சிப். அது இதில் வச்சுட்டு ஃபோன் எடுத்து பார்ப்போம். கொடுங்க. உண்மையில வந்து என்ன ஃபோன் பிள்ளையா போயிட்டு தான். ஆனால் ஐயா வந்து அந்த டேப்லெட் சாக்லேட் சாமான் தான் அனுப்புவாருன்னு உண்மையில நினைச்சேன். இது வந்து உண்மையில எதிர்பார்க்கல இப்படி ஒரு கிஃப்ட் ஒன்று வருமானு சொல்லி. உண்மையில ஐயா நீங்க சொல்லுங்க. இப்ப இது பிரியாவுக்கு இந்த போன் பாவிக்கிறா இல்லை நான் பாவிக்கிறான்னு சொல்லி. இது வந்து எனக்கு தான் சரியா இருக்குமென்னு நினைக்கிறேன். இல்லை ஐயா சொல்லட்டும் என்றாலும் என்ன நீங்க ஐயாட்ட கேட்க விதம் இல்லை. அது எனக்கு நான் சொல்லுவாரு. ஏண்டா இந்த போன் தான் உண்மையில பிள்ளையா இருக்குது. பிரச்சனை இல்லை, நீங்களே பாவீங்க. எனக்கு சந்தோஷம் தான். அப்படி ஐயாவுக்கு பெரிய கவலையோட சொல்ற மாதிரி இருக்கு. இல்லை எனக்கு கவலை இல்லை, எங்க கவலைப்படனா. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன பாக்குறேன்னு தெரியுமா? இந்த கேமரா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டான். செல்ஃபி இல்லைதான். ரொம்ப நன்றி ஐயா. நான் இந்த போன் எல்லாம் வந்து உண்மையில எதிர்பார்க்கல. நீங்க வாங்கி அனுப்பிட்டீங்க. உண்மையில சொல்ல போனா தேவைகள் வந்து உண்மையில இருக்கும். அந்த தேவையை வந்து அந்த சரியா தெரிஞ்சு கொண்ட மாதிரி அதுக்குரிய பொருட்கள் வந்து எல்லாம் வந்திருக்கு. இதான் வந்து சார்ஜர், அடாப்டர், வந்து போன் கவர்ல அடிக்கும். போன் கடும் கவரை போடுவோம். எல்லாமே அதோட வந்துருக்கு. இது அதோட வந்திருக்கு. என்ன அதோட வந்தீங்கன்னா ஐயா வாங்கி அனுப்பிப்பாரு நினைக்கிறேன். அதோட சேர்த்து இந்த இருக்கு கவர் வந்திருக்கு போனோட. நினைக்கிறேன் இல்ல போன் தானே இருக்கு. அவங்க வந்து கொடுப்பாங்க, ஃப்ரீயாயும் கொடுக்கலாம் அதோட. இது அந்த போன்ல புக்ஸ். இதுக்குள்ளேயும் இது ஒரு திங்ஸ் ஒன்று இருக்குது. என்னன்னு நீங்க போனை கண்டோடனே அங்கால போயிட்டீங்க. ஏன்னா இதை பார்க்காம
இதுக்குள்ளேயும் வந்து என்னது அந்த மறந்துடா. இது வந்து அந்த காய்ச்சல் உடம்பு வலி எப்படி இருந்தா போடுறதுக்கு தனியே பெனடோல் அனுப்புறேன்னு சொன்ன ஐயா. அந்த பெனடோல் தான் இது. ஏன்டா சொன்னவர் அந்த ரெட் கலர் மாதிரி இந்த ஒரேஞ்ச் கலர்ல இருக்குமாம் அந்த பெனடோல்னு சொல்லி அந்த பெனடோல் தான் இது. உண்மையில வந்து நிறைய டேப்லெட் வந்துருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா தேவைதானே இப்போ பார்த்தாலும் தடமலன்றதும் வருத்தம்ன்றதும். அதுக்காக நிறைய யூஸ் பண்ணக்கூடா. யூஸ் பண்ற டைம் கடும் ஏலாம போயிட்டு உண்மையிலன்னு சொன்னா அந்த டைம் யூஸ் பண்ணலாம். அதோட இந்த பேக்கும் வந்து நம்மளுக்கு கொண்டு போறதுக்கு போன் நைட் சாமான் பவர் பேங்க் எல்லாம் வச்சு போறதுக்கு ஐயாவுக்கு வந்து நம்மளோட ஒரு உறவு இல்லைன்னா முதல் தரம் நமக்கு அதான் இப்படி ஒரு இது கிடைச்சிருக்கு சர்ப்ரைஸ் ஆனா அதுக்கு பெரிய நன்றி சொல்லணும் ஐயாவுக்கு. என்னட்டு சொன்னா உண்மையில வந்து நாங்க யூடியூப் சேனல் தொடங்கி எங்களுக்கு வந்து இப்படி திங்ஸ் எல்லாம் வந்து உண்மையில வருமென்று சொல்லி நாங்களே எதிர்பார்க்கல. ஆனா ஐயா வந்து இப்படி ஒரு திங்ஸ்களை வந்து எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. உண்மையில அதுக்கு வந்து நாங்க சிங்கப்பூர்ல இருக்கிற பாஸ்கரன் அண்ணாவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னு சொன்னா உண்மையில வந்து குறிப்பா சொல்லப்போனா என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவையை வந்து உடனிருந்த அறிஞ்சாக்கள் மாதிரி அதுக்குரிய பொருட்கள் எல்லாம் வந்து அனுப்பியிருக்கீங்க. உண்மையில வந்து இந்த டேப்லெட் எல்லாம் வந்து என்னல இருக்கிற ஒரு அக்கறையில தானே அனுப்பியிருக்காங்க. இப்ப தடுமலான்னு சொன்னா இது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லாம அதுக்குரிய பொருட்களை வந்து உடனே வந்து அனுப்பி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப மொபைல் எல்லாம் வந்து நாங்க எதிர்பார்க்க ஒரு விஷயம் உண்மையில தான் இது இப்ப என்ன பிரைஸோ தெரியல, சரியான விலையா இருக்கும். நாங்க விலையை பார்க்கல முகமான முகம் தெரியாத ஒரு பெரிய உறவு என்ன. இது மட்டும் இல்ல, இதையும் தாண்டி வந்து கஷ்டப்பட்ட நிறைய உறவுகளுக்கு வந்து ஐயா பலதரப்பட்ட உதவியை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதோட வந்து இன்னும் வந்து செய்யறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்காரு. கொஞ்ச நாள் கேப் விட்டு செய்யறன்னு சொல்லியிருந்தாரு. அப்ப அந்த வகையில வந்து நீங்க எங்கட வீடியோஸ் வந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிங்கப்பூர்ல இருந்து பாஸ்கரன் ஐயான்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அப்படி பல உதவிகளை வந்து ஐயா செஞ்சுட்டு வந்திருக்காரு. அந்த வகையில வந்து ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றியையும் அதோட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றென்றும் நீங்க வந்து ஒரு நோய் நொடியும் இல்லாம உங்களோட குடும்பத்தோட வந்து எப்போதும் சந்தோஷமா வாழணும்னு சொல்லி நாங்களும் கடவுளை வேண்டிக் கொள்கின்றோம். என்ன சொல்றோம் இதுக்கு ப்ரோ என்ன எதிர்பார்க்காத ஒரு தருணத்துல வந்து வட்டி வந்து 2-3 நாள் முதல்ல கிடைச்சிடுது நமக்கு. எதையும் சொல்லி இருந்தோம் உண்மையில வந்து ஃப்ரீயாவுக்கு உடம்புல இப்போதைக்கும் இயலாது. நாளைக்கும் வந்து ஒரு இடத்த உதவி திட்டம் முடிஞ்சிட்டு இருக்குது, போய் செஞ்சுக்கலாம இருக்கிறோம். நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போற நிலைமையில இருக்குது. இன்றைக்கு எனக்கு கூட்டிட்டு போன்றதுல கடை வேலையால கொஞ்சம் நான் ஓடர் போயிட்டு இப்பதான் வந்தேன். நானும் இப்ப ஃப்ரீயாவும் நிலைமை சரியில்லை. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வேலையை பார்த்துட்டு தான் உடம்ப கொஞ்சம் கிளியர் பண்ணாதான் நாங்க வந்து உதவி திட்டம் செய்ய போகலாம். சரி, நாங்க வந்து குடும்பி மலைக்கு நேற்று வந்து உதவி திட்டம் செய்ய போயிருந்தோம், பைக்கெல்லாம் போயிருந்தோம். அப்ப கொஞ்சம் காலையில கொஞ்சம் மூச்சாப் தான் இருந்தேன். என்ன பிரியா சரி, அப்ப நான் சொன்னேன் பிரியா மூச்சாப்பா இருக்கு, இதை கொண்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சரி வலிக்கு எடுத்து நாங்க பைக் எடுத்து விட்ட கிரமம் வெயில் வந்துட்டு சரியான வெயிலா போயிட்டு. அதோட குடும்பி மலைக்கு போற வழி வந்து சரியான டஸ்ட் கிராவல் ரோடு, கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் கிராவல் ரோடு. அது ஓடிக்கல ரோடு. அது பிரியா கூட்டிட்டு போய் அங்க போய் இறக்கி பிரியா வலையெல்லாம் போயிட்டு சத்தி எடுத்துட்டு திரும்ப மூமெல்லாம் கழுவி கொஞ்சம் நேரம் இருக்க வச்சுட்டு எடுக்க வேண்டிய கட்டாயம். நாங்க எடுக்காமலும் வரையே இல்லாது. அவ்வளவு தூரம் போயிட்டு கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் ரோடு இருப்பானா பிரியா ஓடி வந்து எடுக்கிறாலும் சரி நம்ம எப்படியோ செய்ய தாமன்னு பிரியாவும் சொல்லிட்டு முடிவா. அப்ப சரி நாங்க இருந்து ஆறுதலா கொஞ்சம் மூமெல்லாம் கழுவிட்டு நீ தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கு பிறகுதான் ஒரு மாதிரி அப்பயும் இடையில வந்து நிப்பாட்டி எடுத்திருந்தோம்னா ஏன்னு சொன்னா இடையில நிப்பாட்டுற தும்மல் வந்தது. தும்முற டைம்ல வந்து நிப்பாட்டி ஸ்டார்ட் ஆயிடுது. எனக்கு விளங்கிட்டது கண்ணெல்லாம் வந்து சரி அது ஒரு இருக்கட்டும். இது முதல் பாஸ்கரன் ஐயாவுக்கு உண்மையிலே பெரிய ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். இந்த உதவி வந்து செஞ்சது என்னன்னு சொல்றேங்கடா, ஒரு உறவு நம்மளோட அண்ணன் தம்பியோ அப்படி ஒரு உறவு வெளிநாட்டுல போய் இருந்துட்டு இப்படி அனுப்புனாப்லாம் இப்படி ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி ஐயா. சரி, நாங்களும் வந்து நிறைய டைம் எடுக்க விரும்பல. இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம். இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை வந்து கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேபி பிளாக். பாய்.